இளம் தலைமுறை புதிய ஆளுகன்னு வேட்பாளர் பட்டியல புதுமுகங்களுக்கு வாய்ப்புன்னு கட்சிகள்லாம் பேச அதுல வாரிசுகளும் அதிக அளவுல இடம் பிடிச்சிருக்காங்களாம் சொல்லிக்கிட்டாங்க. தலைவா, திமுகவுல 15க்கும் மேற்பட்ட மூத்த தலைவர்கள் எங்களுக்கு சீட்டு வேணாம், நாங்க கட்சி வேலையை பாத்துக்கிறோம்னு சொல்ல அதுல பெரும்பாலானவங்க தங்களோட வாரிசுகளுக்கு சீட்டு கேட்டு கோரிக்கை வச்சிருக்காங்களா, பேசிக்கிட்டாங்க. மதுரையில பிடிஆர் பழனிவேல்ராஜனோட மகன், சென்னையில பேராசிரியர் அன்பழகனோட பேரன், வேலூர்ல ஆர்காட்டரோட மகன், நெல்லையில ஆவுடையப்பனோட மகன்னு இன்னும் பல பேர் போட்டியில இருக்கிறாங்களாமா. பேச்சா கிடக்குது. காங்கிரஸ்ல கட்சி தலைவர் EVKS உடைய மகன், சிதம்பரத்துடைய மகன், முன்னாள் அமைச்சர் திருநாவுக்கரசுடைய மகன், முன்னாள் MLA பொன்னம்மாளுடைய பேத்தி, இப்படி இன்னும் பலரோட வாரிசுகள் களத்துல குதிக்க வாய்ப்பு இருக்குதான் பேசிக்கிட்டாங்க. ஐயா, மதிமுகவுல வைகோ போட்டியிடலாம் சொன்னதால அவரோட மகனை களத்துல இறக்கி விட கட்சிக்காரங்க பேச்சு நடத்தினாங்களாம். ஆனா எந்த இறுதி முடிவும் எடுக்கலையா. அதனால தம்பி கிட்ட பேசி பாருங்கன்னு கலிங்கப்பட்டியில பேச்சு நடக்குதான், பேசிக்கிட்டுதாங்க ஐயா. தேமுதிகவுல கேப்டன் விஜயகாந்த் போட்டியிடும் அதே நேரத்துல பிரேமலதாவும் சட்டமன்றத்துக்கு போக ஆசைப்படுறாங்களா. விருத்தாச்சலத்துல அதுக்கான வேலைகள் ஜோரா நடக்குதுங்களாம் சொல்லிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் தலைவா, பாமக நிறுவனர் ராமதாஸோட மகன் அன்புமணி எம்பியா இருந்தாலும் முதல்வர் வேட்பாளர் போட்டியில இருக்கிறதால MLA பதவிக்கும் கள இறங்க போறாராம். வேற யாரும் குடும்பத்துல வேண்டான்னு சொல்லிட்டாங்களாம், பேசிக்கிட்டாங்க. அதிமுகவுல OPS மறுபடியும் போட்டி போடுவாரா இல்லையா அப்படின்னு குழப்பத்துல இருக்க OPS ஓட மகன் எல்லா கூட்டத்திலையும் கலந்துகிட்டு வெளுத்து வாங்குறதால போடியில போட்டி போடலாம் அப்படின்னு பேசாம சொல்லிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம முதல்வரோட தோழி குடும்பத்துல இருந்தோம் அரசியல்ல குதிக்க வாய்ப்பு இருக்குதான். இப்போதைக்கு விவேகமானவரும் ஜெயமானவரும் பட்டியல இடம் பிடிக்க போறாங்க அப்படின்னு பேச்சான் சொல்லிக்கிட்டாங்க. அத்தோட திமுகவுல முன்னாள் அமைச்சர்களும் அதிமுகவுல முன்னாள் இன்னாள் அமைச்சர்களும் தங்களோட வாரிசுகளுக்கு சீட்டு கேட்டு கட்சியில முன்னணி நிர்வாகிகளுக்கு அன்பு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். எல்லாம் பட்டியல் வந்தா தான் தெரியுமா, பேசிக்கிட்டுதாங்க ஐயா.